Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் வேத வார்த்தை, உங்கள் அவயவயங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆவி, ஆத்மா, சரீரத்துடன் நம்மை படைத்திருக்கிறார். விசுவாசிகளாகிய நம் ஆத்மாவானது நம் சிந்தை, சித்தம், உணர்ச்சிகளால் ஆனது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், அது சுயத்தால் நிரம்பி இருந்து பரிசுத்த ஆவிக்கு அடங்கி இருக்க விரும்பாவிட்டால் அது நிச்சயமாகவே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நமக்கு ஒரு சுய சித்தம் இருப்பதால் நம் மனம் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன சொல்லுகிறோம் என்பதை அது தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் நம் எண்ணங்கள் தேவனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் நம்மில் எப்போதும் காணப்பட வேண்டும். நம் சித்தமானது தேவன் நமக்காக என்ன செய்ய விரும்புகிறாரோ அதோடு மாறுபட்டாலும் கூட நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை நம் சித்தம் நமக்கு சொல்லுகிறது. நம் உணர்வுகள் நம் உணர்ச்சிகளை தீர்மானிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நம் இருதயம் தேவனுக்கும் அவரது வார்த்தைக்கும் மட்டும்தான் அடங்கியிருக்க வேண்டும். தேவன் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் விருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் அவருடையதை கொண்டு மாற்றியமைக்க விரும்புகிறார். அப்படி ஆகும் வரை நம்மால் பாவத்தின் மேல் ஜெயம் மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நம்முடைய ஆத்மாவிலே தேவனுடைய பலியை மட்டும் நாம் விரும்புவதாக இருக்குமாக. ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் நம்மை அவருக்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நமது ஆத்மாவை நமக்கென்று உபயோகிக்காமல் அவருக்கென்று, தேவனுக்கென்று நாம் முற்றிலுமாக அர்ப்பணிப்போமா? நமது ஆத்மா சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய சிந்தைகளையும் விருப்பங்களையும் உணர்ச்சிகளையும் சுமந்து செல்ல அது ஏதுவாக காணப்படுகிறது. அவருடைய மகிமையை வெளிப்படுத்த ஒரு வல்லமையான கருவியாக நாம் மாறுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் இன்று எப்படி காணப்படுகிறோம்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களோ? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களே அந்த ஆலயம். அதை நாம் சுய நீதி, சுய இச்சையை நிறைவேற்றுவதற்கும் சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் நாம் பயன்படுத்தினால் அது தேவனுடைய வீடாக இருக்குமோ அல்லது கள்ள குகையாக இருக்குமோ என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது மாம்சமானது நம்மில் தேவ நீதி நிறைவேற்றுவதற்கு எதிராகவே இச்சிக்கின்றது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகளை நம் இருதயத்தில் இடம் கொடுத்துக் கொண்டு நாம் தினமும் ஜெபிப்பவன் என்று கூறுபவனாக இருப்போமா என்றால் இந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாக காணப்படாது என்பதை நாம் மறந்து போக வேண்டும். தன் இருதயத்தை கள்வர் குகையாக வைத்திருப்பதற்கு இடம் கொடுப்பவன் எந்த சபை ஐக்கியத்திற்கு செல்லும் போதும் அவன் வழியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடப்பிப்பதற்கு அவன் ஒரு ஊடகமாக தன்னை ஒப்புக் கொடுக்கிறான் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். பிரியமானவர்களே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோமா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். எனவே பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஜெபிப்போம். உன்னதமான தேவனே, என்னுடைய உள்ளம் நீர் தங்கும் ஆலயம் என்ற உணர்வில் என்னில் பெருகவும் என் உள்ளத்தை நான் கள்வர் குகையாக மாற்றாதபடிக்கும் என்னை காத்து வழி நடத்துவீராக. ஆமேன், ஆமேன். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளிலும் நமது அவயவயங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.